தற்போதைய அண்மை செய்தி. பீகார் சட்டப்பேரவைக்கு 121 தொகுதிகளுக்கு இன்று நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பீகார் சட்டப்பேரவைக்கு 121 தொகுதிகளுக்கு இன்று நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாலை 5 மணி நிலவரப்படி 60.13% வாக்குகள் பதிவாகியிருந்தது. கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் யோகேஸ்வரன். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவானது முடிவடைந்திருக்கிறது. இதில் பதிவான வாக்குகள் விவரம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சிகாமணி, பீகார்ல மொத்தம் 243 சட்டமன்ற தொகுதிகள். இதுல முதற்கட்டமாக 121 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. காலை 7 மணிக்கு 121 சட்டமன்ற தொகுதிகளிலுமே வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில பிற்பகலுக்கு மேலாக வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. மாலை 6 மணியுடன் இந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி மாலை 5 மணி நிலவரப்படி பீகாரில் இருக்கக்கூடிய 121 சட்டமன்ற தொகுதிகளிலும் 60.13% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்துல 121 சட்டமன்ற தொகுதிகள்ல அதிகபட்சமாக மினாப்பூர் சட்டமன்ற தொகுதியில 73.29% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினம் பீகார் மாநிலத்துல 121 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது 122 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரும் 11ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த இரண்டு வாக்குப்பதிவிலுமே பதிவாகக்கூடிய வாக்குகள் என்பது வரக்கூடிய 14ஆம் தேதி எண்ணப்பட்டு பீகார் மாநிலத்தை அடுத்து ஆட்சி செய்ய போகிற கூட்டணி கட்சி எது என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அன்றைய தினம் வெளியிடவும் இருக்கிறது. இந்த நிலையில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பலராலும் வாக்களிக்கப்பட வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவரால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்த நிலையில 25 ஆண்டுகால பீகார் தேர்தல் வரலாற்றுல 70% மேல் வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது. இது முதல் முறை என்று பீகார்ல இருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. 6 மணியோடு இந்த வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில 6 மணிக்கு முன்பாக வாக்குச்சாவடி மையங்களுக்குள் வந்திருக்கக்கூடிய ஒரு சிலர் தங்களுடைய ஜனநாயக கடமையை தொடர்ச்சியாக ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகாக இந்த வாக்கு பெட்டிகள் அனைத்துமே சீலிடப்பட்டு பத்திரமாக அந்தந்த பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்படும் என்றும் இன்று இரவு 8 மணி அல்லது 9 மணிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் தரப்புல இன்றைய முதற்கட்ட வாக்குப்பதிவுல 121 சட்டமன்ற தொகுதிகளையும் பதிவாகி இருக்கக்கூடிய மொத்த வாக்கு சதவீதங்கள் என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வ விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் அதிகாரிகள் கூறியிருப்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று. சிகாமணி, பீகார் முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.